நமக்கு எதற்கு வம்பு என்று ஒதுங்குகிற ஒரு முஸ்லிம் அவன் இன்னமும் ஷரியத்திலே பிடிமானம் இல்லாதவர். போர்க்களத்திற்கு நிதி திரட்டுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயுதங்கள் கொடுத்தார்கள், வாட்கள் கொடுத்தார்கள், நிதி கொடுத்தார்கள், தீனார் திருகம் கொடுத்தார்கள். ஒன்றுமே இல்லாத ஏழை தாய் ஒருத்தி ஒரு குழந்தையை கொண்டு வந்து கொடுத்தாலாம், பெற்ற குழந்தையை. எதற்கு இது? போர்க்களத்தில் நீங்கள் போர் செய்கிற போது ஒரு வாள் வீச்சில் தடுக்கிற கேடயமாகவாவது என் குழந்தையை வைத்துக் கொள்ளுங்கள். மொத்தத்தில் இஸ்லாத்திற்காக நடைபெறுகிற ஒரு மாபெரும் இந்த வேள்வியில் நான் பங்கேற்க வேண்டும். ஒரு படியில் பாதி அந்த பேர்ச்சம்பளத்தை மட்டும் கொண்டு வந்து போர் நிதியினுடைய குவியலிலே போடுகிறார் ஒரு ஏழை சஹாபி. சில பேர் கிண்டல் எல்லாம் செய்தார்கள். போர்க்களத்துக்கு நிதி கேட்டா ஒரு 5-6 பேர்ச்சம்பளத்தை தூக்கிட்டு வர்றாரு பாரு என்று சொன்னவர்கள் உண்டு. குர்ஆன் அல்லதீன யல்மிஸூனல் முத்தவ்விஈன் என்று ஒரு இடத்தில் இதை சொல்லுகிறது. என்னால் முடிந்ததை, அது ஒரு சிறு பங்களிப்பு, ஒரு சிறு குரல் எழுப்பு, எதுவாக இருந்தாலும் ஒரு அநீதத்திற்காக, ஒரு இஸ்லாமிய உம்மத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு எதிராக என்னால் ஆன சின்ன வேலையாக இருந்தாலும் செய்வேன். பல பேருக்கு ஒரு இக்கட்டான நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிலே சேருகிற உடன்படிக்கை என்கிற பைஅத்தில் வாசகமே இப்படி வைத்தார்கள், அன்னுஸ்ஹ லிகுல்லி முஸ்லிமின். கலிமாவெல்லாம் சொல்லிட்டு இதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை சொல்லணுமா? இந்த வார்த்தை, எல்லா முஸ்லிம்களுக்கும் நன்மையை நாடுவேன். இது பைஅத் என்கிற உறுதிமானத்தினுடைய வாக்குறுதி. லா தகஃப் ஃபில்லாஹி லௌமத லாயிம். பல பேர் இஸ்லாத்திலே சேருகிற போது கையை பிடித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அல்லாஹுவின் விஷயத்தில் உலகத்தில் யாரையும் பயப்பட வேண்டாம். நிந்திப்போரின் நிந்தனைகளை, திட்டக்கூடியவர்களின் திட்டுகளை, விமர்சிப்போரின் விமர்சனங்களை இது கண்டு பயப்படாமல் தொடர்ந்து முன்னேற வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைஅத்திலே சொல்லிக் கொடுத்த வாசகம். எங்கோ ஒரு மூலையிலே நடக்கிறது முஸ்லிம் சமுதாயத்திற்கு, நாம சேஃபாக இருக்கிறோம் என்று இருப்பது ஒரு உத்வேகமான சமுதாயத்திற்கு அழகல்ல, ஒரு சிறந்த சமுதாயத்திற்கு உகந்ததல்ல. இன்றைக்கு இருக்கிற அரபுகளின் மௌனம் அவர்களிடம் அறச்சீற்றம் இல்லாமல் போய்விட்டதை காட்டுகிறது. நாம உண்டு, நம் எல்லை உண்டு, நம் நாடு உண்டு, அது சேஃபா இருக்கிற வரையும் தொடர்ந்து போவோம். அரபு யூனியன் சுமார் 52 நாடுகள், பலத்த மௌனம், வெறுமனே ஒரு லேசான கண்டன அறிக்கை. அது எல்லாரும் கண்டன அறிக்கை கொடுக்கிறார். அமெரிக்கா கூட கொடுக்கிறது. நான் திட்டுற மாதிரி திட்டுவேன், நீ அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டே இரு என்கிற சித்தாந்தம் நீண்ட காலமாக அமெரிக்காவுடைய சித்தாந்தம். அரபு யூனியன்கள் மௌனமாக இருக்கிறது. இன்டர்நேஷனல் கோர்ட் என்கிறார்கள், சர்வதேச நீதிமன்றம் மௌனமாக இருக்கிறது. ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் என்று சொல்லுகிறார்கள், மனித உரிமை HR அமைப்புகள், அத்தனையும் பேசாமல் இருக்கிறது. பலத்த மௌனம் தான் எதிரிகளுக்கான மிகப்பெரிய மூலாதாரம். நடைபெறுகிற தவறுகளை சுட்டிக்காட்டவோ, பொங்கி எழவோ, சீற்றப்படவோ ஆளில்லை என்கிற போது அங்கே நடைபெறுகிற தவறுக்கான அங்கீகாரத்தை உலகம் வழங்குகிறது என்று அர்த்தம். அப்படியும் ஆங்காங்கே ஒரு 4 பேர் பதாகைகளை தூக்கி கொண்டு நிற்கத்தான் செய்கிறார்கள். அமெரிக்க செனட்ல வெளியுறவு அமைச்சரை பார்த்து இந்த வாரத்தில் கண்டதெல்லாம் கேட்டிருக்கிறார். உங்கள் கையில் இரத்தக்கரை படித்திருக்கிறது. வெளியுறவு அமைச்சர் வாங்கி கட்டி கொண்ட வாசகம் இதுவெல்லாம். இன்னைக்கு எத்தனை குழந்தைகளை கொன்றுவிட்டு வந்தீர்கள்? இதுவெல்லாம் ஒரு செனட்ல வச்சு கேட்கிறான். ஆங்காங்கே பேரணிகளிலே எழுதப்பட்ட பதாகைகளில் இன்னமும் எத்தனை குழந்தை வேண்டும் உங்களுக்கு நீங்கள் போரை நிறுத்துவதற்கு என்றெல்லாம் உள்ள வாசகங்கள் உலகம் முழுக்க. எத்தனை கோரமான குழந்தைகளின் படுகொலை படங்கள் வலைத்தளங்களில் பகிரப்படுகிறது. சில படங்கள்லாம் வந்த போது இதற்கு முன்னால போரே நின்றுச்சு. 1973 அமெரிக்கா வியட்நாம் போர்ல ஒரு 9 வயது சிறுமி கிம்பெக் அப்படிங்கிற அந்த சிறுமி ஆடைகள் எல்லாம் எரிக்கப்பட்டு விட்டு அவள் நடு கிரவுண்ட்ல எல்லா மக்களுக்கு முன்னாலே நிர்வாணமாக ஆடை இல்லாமல் ஒரு 9 வயது சிறுமி ஓடி வந்தாள்.
உலகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய புகைப்படம் அது. இன்றளவும் நீங்கள் வலைதளங்களிலே தேடி பாருங்கள். போர் நிறுத்துவதற்கு அந்த ஒரு போட்டோ காரணம். சிரியாவிலே நடைபெற்ற போரில் அகதிகளாக ஆங்காங்கே தப்பித்து சிதறி ஓடுகிற போது கப்பல் கவிழ்ந்து ஒரு 3 வயது ஐலான் குர்தி என்ற ஒரு சிறுவன் துருக்கியினுடைய ஒரு கடற்கரை பிரதேசத்தில் குப்புறப்படுத்து கிடந்தான். நினைவிருக்கலாம் உங்களுக்கு. இப்போது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் குப்புற ஒரு 3 வயசு பையன் கடலினுடைய ஈர மணலிலே முகத்தை புதைத்து 3 வயசு குழந்தை படுத்திருந்த அந்த படம் உலகத்தை உலுக்கியது. ஐலான் குர்தி என்று சொல்லி சர்வதேசம் பேசியது. ஒவ்வொரு போட்டோக்களும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இன்றைக்கு பலஸ்தீனத்தினுடைய குழந்தைகளின் கோரமான படம் எவ்வளவு பகிரப்படுகிறது தெரியுமா? ஒரு குழந்தை கூட இரத்தக்கரை இல்லாமல் இல்லை. தாயின் மடியிலே ஷஹீதாகிறார்கள், தந்தையின் கையிலே ஷஹீதாகிறார்கள். 27 குழந்தைகள் இந்த வாரம் ஒரு குழிக்குள்ளே ஜனாசாவாக 27ஐயும் ஒன்றாக போட்டு மூடுகிறார்கள். எல்லாமே சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுகிறது. முந்தைய காலங்களில் ஒரே ஒரு போட்டோ ஏற்படுத்திய அதிர்வலைகளை இன்றைக்கு நூற்றுக்கணக்கான புகைப்படங்கள் கூட ஏற்படுத்தவில்லையே என்பதுதான் குறைந்து வருகிற அறச்சீற்றத்திற்கான அடையாளம். பொங்கி எழுவதற்கு இன்றைக்கு அரபுகளும் தயாராக இல்லை, மற்றவர்களும் தயாராக இல்லை என்பது அடையாளம். சக்கராத்திலே உயிர் இழுத்து கொண்டிருக்கிறது. குண்டடிப்பட்ட குழந்தை ஒன்று அழுது கொண்டே நினைவு கார்த்தத்திற்காக அந்த தகப்பன் செல்ஃபி எடுத்து போடுகிறானே, அந்த போட்டோக்கள் எல்லாம் ஆற அமர அந்த சூழ்நிலையை அப்படியே நம் குடும்பத்துக்கு கொண்டு வந்தால் பாராமுகமாக கண்ணீர் வடிக்காமல் இருக்க முடியுமா? என்ன நினைக்கிறார்களோ அரபுகள் தெரியவில்லை. இதுவும் கடந்து போகும் என்று நினைக்கிறார்கள். இல்லை, இது உனக்கும் நடக்கும் என்கிற நினைப்பு வேண்டும். அரபுகளை பொறுத்தவரை அவர்களுடைய கனத்த மௌனம். அந்த அங்கிருக்கிற மக்கள் சொல்லுகிறார்களே, ஐவேளை கடமைகள் போக 6வதாய் தினந்தோறும் ஜனாசா தொழுகிறோம். 47 நாளைக்கு மேலாக தினந்தோறும் நூற்றுக்கணக்கான ஜனாசாக்களை தொழுது வருகிற ஒரு சமூகம் உலகத்தில். அத்தனை பேரும் களிமா சொன்னவர்கள். அன்பிற்குரியவர்களே, தீமையை பார்க்கிற போது குரல் எழுப்புகிற, பொங்கி எழுகிற அந்த சீற்றத்தின் குரல் நிச்சயமாய் வேண்டும். மார்க்க அறிஞர்களுடைய ஏராளமான பேர் தங்கள் கிதாபிலே எழுதி வைத்திருக்கிற வாசகம் பலவீனமான நபிமொழி என்றும் சொல்லப்படும். அஸ்ஸாகிது அனில் ஹக்கி ஷைத்தானுன் அஹ்ரஸ். ஒரு சத்தியத்தை சொல்லாமல் இருப்பவன் ஊமை ஷைத்தான் என்றதற்கு பெயர். ஷரியத்தினுடைய அப்பட்டமான அத்துமீறலை, இஸ்லாமிய உலகத்தின் படுகொலைகளை எல்லாம் கண்டும் காணாதது போல் கதவை அடைத்துக் கொள்ளுகிற நாடுகளும் தலைவர்களும் ஊமை சைத்தான்களாக உலா வருகிறார்கள் என்பதுதான் மார்க்க அறிஞர்களுடைய முடிவு. எல்லாம் வல்ல அல்லாஹ் திரும்ப திரும்ப போர் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில் அமைதி வாழ்வை அல்லாஹ் திரும்ப தருவானாக. உலக மக்கள் கேட்கக்கூடிய பலஸ்தீனுக்கான பிரார்த்தனைகளை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.